இந்த மாதிரி நீ வில்லியா நடிச்சேன்னா எனக்கு இப்போ யாருமே கல்யாணத்துக்கு பொண்ணே கொடுக்க மாட்டாமா அப்படி. அவங்களுக்கு மருமகனும் வந்தாச்சு, மருமகளும் வந்தாச்சு. ஆனா அவங்க 2 பேருக்குமே இவங்க கிடைச்சது அவங்க பண்ண புண்ணியம். நான் சொல்வேன், நான் பார்த்த வரைக்கும். படத்திறப்பு விழா செகண்டரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இல்ல நீங்க நெகட்டிவ் பாசிட்டிவ் கேரக்டர்ஸ் தான் வேணும்ன்ற நெகட்டிவ் கேரக்டர்ஸை ஒரு மெயின் பிராண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு எடுத்துக்கவே மாட்டாங்க. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. தெருவில் காய்கறி விற்பாங்கல்ல, அந்த அம்மா வந்து ரொம்ப சீரியஸா, ஏன் அந்த புள்ளைய வந்து பாடாப்படுத்துற, புள்ளைய பெத்தவ என் வயிறு எப்படி தெரியுமா எரியுது, நீ எல்லாம் நல்லா இருப்பியா. அந்த டைம் வந்து உண்மையிலே பயந்துட்டு சார், அந்த வார்த்தைகள் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காங்க. ஒரு நிமிஷம் அப்படியே ஆடி போயிட்டு. இப்போ 2002லேருந்து 2006க்குள்ளே நான் நிறைய அடி வாங்கியிருக்கேன். கோவிலில் போய் உட்காந்து ஷூட் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு பெரியவர் வந்து என் மண்டை மேலேயே போட்டு ஒரு கொட்டு கொட்டினார். தஞ்சாவூர் பெரிய கோவில்ல அப்ப நாங்க இருந்தேன், நான் தஞ்சாவூர், அங்க அந்த கோவில்ல இருந்து உங்களை அடிச்சப்ப நான் நேரா பார்த்தேன். ரொம்ப பெருமையா நீங்க மேட்ச்ல 6 அடிச்சப்ப பார்த்த. இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு சரோ அவங்களுக்கு மாமியார் நடிச்சப்ப அவங்க ரொம்ப அவங்களை கொடுமைப்படுத்தினாங்க. அதை அவங்களால தாங்கிக்க முடியாம நேரா பார்த்தோன்னே நல்லா வச்சுட்டாங்க. எனக்கு என்னமோ நீங்க அனுப்புன ஆள் மாதிரியே தெரியுது, டீட்டெயிலா சொல்றாங்க. என்ன சொல்லி என்னாருன்னா, பிரம்ம ராட்சசி எல்லாம் நன்னா இருப்பியா, நாசமா போயிடுவேன். சாபமான விஷயங்கள் வந்து நிறைய நான் என்னோட லைஃப்ல அனுபவிச்சிருக்கேன். அந்த மாதிரி சாபம் நம்ம வாழ்க்கையை பாதிச்சிருக்கணும் ஒரு பயம் இருக்கா? அது பயம் இருந்தது எனக்கு. பயப்படாத,